ஓகே டிஎம்எஸ், இவ்வளவு நேரம் வந்து இந்த பைக் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து முக்கியமாக வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து, அதாவது ஒரு பைக் எடுக்க போகிறீங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து பார்ப்பீங்க, பைக் எடுக்க போகிறீங்கன்னாலும் நீங்கள் வந்து அண்ணாட்ட வந்து கோல் எடுத்து கேட்கலாம். மறக்காம வந்து ஃபோன் நம்பரை கொடுக்குறோம். அதாவது இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் நம்பர் அதை வந்து நான் வந்து காட்டுறேன். இந்தியாவில் வந்து காட்டுவேன். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு 100 மீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 மீட்டர் இந்தியாவில் வந்தீங்கன்னா சகானா மோட்டார்ஸ்ன்ற கடை வரும் உங்களுக்கு. இந்தியாவில் பஸ் ஸ்டாண்ட் இந்தியாவில் காட்டுங்க. இந்தியாவில் வந்து கலைவாணி பிளாஸ் இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதாவது கலைவாணி இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. இதுக்கு எதிரே உள்ள கடை தான் நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ். ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். மறக்காம வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பரை வந்து கொடுக்குறோம். 077 35 56 617. மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன். 077 35 56 617. அடுத்த நம்பரை வந்து சொல்கிறேன். ஏன்டா ஒரு நம்பர் வேலை செய்யாட்டிக்கும் அடுத்த நம்பர் கொடுக்குற நேரம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நம்பர் வந்து நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அடுத்த நம்பரை வந்து அடிச்சுக்கொள்ளுங்க. 077 35 07 100. இது கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இதை வந்து நோட் பண்ணியிருந்தாலும் வந்து நல்லா. இதில் வந்து 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ் கடையோட வந்து அண்ணாவோட அப்பாட, அடுத்து வந்து அண்ணாட ஃபோன் நம்பர். அப்போ 2 ஃபோன் நம்பரையும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து கோல் எடுத்து நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன டவுட் இருக்குன்னு. அது மறுபடியும் சொல்கிறேன். 077 35 07 100 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிற நேரம் இந்த பைக்கில் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, நம்முடைய கேமராமேன் வந்து ஒரு டல்லில் இருக்கார். ஏனெண்டா இந்த பைக் வீடியோ வந்து எடுத்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக வந்து எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். வீடியோஸ் பார்த்தாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. 3 கட்டமாக எடுத்துருக்கேன். வேண்டாம், நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கிறதாலையும் வந்து இந்த வீடியோஸ் வந்து 3 கட்டமாக போடுற நேரம், அதாவது குறுகிய வீடியோவாக போடுற நேரம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து கேர்ள்ஸுக்கான பைக், அடுத்தது வந்து பாய்ஸுக்கான பைக், அடுத்தது வந்து தாத்தாக்களுக்கான பைக்குன்னு நினைக்கிறோம். அது நமக்கு பாய்ஸுக்கான பைக் தான். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். நம்மளுடைய சகானா மோட்டார்ஸுக்கு வாங்க, வந்து உங்களுடைய கனவு பைக்கில் வந்து எடுத்துகிட்டு போங்க. என்னோட பைக் வந்து என்னென்னு பார்க்க போகிறீங்களா? நம்மளுடைய கனவு பைக் அது வேறு ஒன்றும் இல்லை, எம்டி தான். இப்போதைக்கு வந்து எம்டியாக தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய பைக்கும் எம்டி தான், ஆளும் எம்டியாக தான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு பைக் ஒன்று எடுப்போமே. ஓகே டிஎம்எஃப், இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு பைக்கை பார்க்குறோம். இது வந்து பிஐசி நம்பர். இதை வந்து பாருங்கள், பிஐசி நம்பர் இந்த பைக். இது வந்து ஹீரோட. இது வந்து ஆஃபீஸர் மார்க்கெல்லாம் வந்து ஜூஸ் ஆகிற பைக். ஏனெண்டா அவங்க வந்து பெட்ரோல் வந்து நல்லா பாய்க்கக்கூடிய ஒரு பைக் தான் இது. அதனால் ஆஃபீஸர் மார்க்கு வந்து இது வந்து ஜூஸ் ஆகக்கூடிய பைக். டிஎம்ஐ பாசனண்டாலே பைக் என்ன மாதிரி மாற்றி விட்டுட்டீங்க வாகனம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு பெரிய ஐடியாவில் திறந்து இந்த யூடியூப் ஆரம்பித்து இப்போ வந்து பைக் கடையிலே அப்படியே போய்கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் நாமளும் வந்து இப்படி ஒரு பைக் கடை ஒன்று போடுவோம். நல்ல பைக் கடை ஒன்று போட்டு நம்மளுடைய டிஎம்ஐ வாசனன்ற பேரில் வந்து அந்த துறப்பமே இப்போ வந்து பார்ப்போமாங்க. பைக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுட்டீங்க கடைசி கட்டத்தில். இது வந்து ஹீரோட நான் சொல்லியிருந்தேன். இது வந்து எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்? 2019ஆம் ஆண்டு வந்த மாடல். இது வந்து பாருங்கள். இது வந்து 1 டிஜிட்டல் மீட்டர் வேலை செய்யும். அதில் தான் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லை வந்து இப்படி பார்க்கலாம். ஏனெண்டா எல்லா பைக்கிட்ட சவுண்டுகளையும் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டலாம். ஒரு பைக்கை பார்க்குற நேரம் வந்து லேட் ஆகும். அதாவது இந்த வீடியோ வந்து கடும் லாங் வீடியோவாக வந்து போகும். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் பார்க்கையும். அதனால் நார்மலாக காட்டுறேன். ஏன்டா ஒரு ஆளுக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கும், சில ஆளுக்கு பிடிக்காமல் இருக்கும். இது அதனால நார்மலாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, இது வந்து இதோட ப்ரைஸையும் வந்து சொல்லிடுறேன். இது என்ன ப்ரைஸில் இருக்குது? 4,50,000 வந்து இந்த பைக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பேசுகிற நேரம் அவங்க வந்து உங்களோட வந்து கிடைக்கிற நேரம் வந்து குறைச்சும் தருவாங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த பைக்கு வந்து பார்ப்போம். BGW. இது வந்து 6715. ஏனெண்டா அந்த நம்பர்களையும் சொல்கிற காரணம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நம்பர்கள் வந்து பிடிக்கும். அதாவது 6715 இருக்கும், சில நம்பர்கள் வேறு நம்பர்கள் இருக்கும். அதனால தான் வந்து இந்த நம்பர்களை வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஹீரோட பைக். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல பைக், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன? அதுதான் 3,30,000. எப்படி ஒரு லாபம்?
என்ன சரியா தான் நான் சொல்கிறோம். ஓ 3,30,000. ஓண்டாப்பா 3,30,000 ஐஸ்மார்ட், அதாவது 3,30,000. நானும் வந்து எடுத்தது ஐஸ்மார்ட் தான். இது வந்து பரவாயில்ல, இது நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க ஜி. நல்ல பைக். இதில் சவுண்டு வந்து நல்ல கேட்கும், நல்ல சவுண்டு உண்டு. இது நான் பார்த்துருக்கேன் இந்த பைக் ஓடைக்கு. அந்த டு 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 அந்த நல்ல சவுண்டாக இருக்கும். புல்லட்ற சவுண்டு வந்து நல்லா கேட்கும். இது வந்து i3s மாடல். அதாவது i3s மாடல் என்றாலே வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த இருக்குது பாருங்க, கிளச்ச அப்படியே அமுக்கணுமெண்டா ஸ்டார்ட் வரும். அந்த மாடல் தான் இந்த பைக். இதோட இன்ஜின் எல்லாம் வந்து பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக்கு. ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்த பைக்கில் வந்து பார்ப்போம். நம்மளோட கேமராமேன் வந்து அந்த பைக்கை வந்து பார்க்குறார். அதாவது அவர் வந்து எடுக்க போகிறார் போலாம் இருக்குது. ஓ வாங்கிடுவார் போலாம் இருக்கக்கூடிய சீக்கிரம் ஒரு பைக் வந்து எடுக்க போகிறார். ஓகே, அடுத்து BGL நம்பர் 5201 இந்த பைக்கை வந்து பார்ப்போம். இதில் ப்ரைஸ் வந்து நான் சொல்லி இருந்தானே, இதை வந்து சொல்கிறோம். இது வந்து BGL நம்பர் 5201. மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கேன். இது வந்து ஹோண்டா கம்பெனியில் இந்த பைக்கும் வந்து ஒஃபீஸர் மாதிரி பாவிக்கிற. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்காக வந்து இதை வந்து பாவிப்பாங்க கூட. இதுவும் வந்து கம்பெனி பெயிண்டிங் கூட இருக்குன்னு பாருங்கள். 28,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி இருக்குது. 28,000 கிலோமீட்டர் கம்பெனி பெயிண்டிங். கம்பெனி பெயிண்டிங் என்னத்தை பிடிச்சி சொல்கிறீங்க, நல்ல புதுசாக இருக்குது, அப்போ பெயிண்டிங் கொடுத்துருப்பீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் பாருங்கள் இங்கே கீரலை. அதாவது சும்மா ஒரு சேவிஸ் தான் போடுற. சேவிஸ் போட்டு நார்மலாக துடைச்சி விட்டால் நல்ல இதாக இருக்கும். கீரல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவும் வந்து அப்படியே கம்பெனி பெயிண்டிங்கோட வந்து பைக் தான். ஓகே, இதை வந்து பார்ப்போம். நல்லா இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க இங்கே. இந்த கேண்டில்னு தான் சொல்கிறேன். இதை வந்து பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே வந்து அப்படியே டச்சப் எதுவுமே இல்லை. அதாவது எப்படி பைக் இருக்குதோ பாவிச்சுட்டு, அதாவது ஒரு நம்ம பைக் ஓடுறோம் தானே, அது நம்ம எப்படி பாவிச்சுட்டு கடையில் கொடுக்கமோ அதே மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில இதுகள் மட்டும் செய்வாங்க. என்னென்னு பார்த்தா இங்கே இது வந்து வீல் செட் போயிருக்கும். வீல் செட் மாற்றிருக்காங்க இங்கே, புது வீல் செட். அப்படி ஒரு சில டயர் எல்லாம் வந்து அதே டயர் தான். இங்கே டயர்கள் எல்லாம் வந்து மாற்றல, அப்படியே இருக்குது. இங்கே இதை பார்க்குற நேரம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த அப்படியே இருக்குது. முடிஞ்சாருங்க. இதெல்லாம் வந்து கம்பெனி பெயிண்டிங். பயப்படுறது இல்லை. பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து பைக்கில் வாங்கலாம். நான் வந்து வீடியோ வந்து இப்படி நல்லா காட்டுற ஒரு காரணம் வந்து ஒரு இதாக வந்து எடுக்கிற ஒரு காரணம், உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் வார. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஒரு இதில் வந்து எடுக்கிறேன். ஓகே, இந்த பைக்கோட ப்ரைஸை வந்து சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன? 4,80,000. நீங்கள் வந்து இங்கே கேட்குற நேரம் அவங்க வந்து குறைச்சி தருவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்காரு நம்மளுடைய சகானா மோட்டோர்ஸ் அண்ணா வந்து. அவர் வந்து பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து வந்து இங்கே வந்து பைக் எடுத்திருக்கீங்க. கவலைப்படுத்தல, நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம். ஃபோன் நம்பர் கொடுப்போம் தானே. ஓகே, நம்ம வந்து அடுத்த பைக்கை வந்து பார்ப்போம். BFB. இது வந்து 8912 இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா காங் பைக். இதே வந்து பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து ஒரு சில இதுகள் இந்த கண்ணாடி வந்து மாற்றிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த கண்ணாடி. அதுக்கப்புறமா இது 2 கண்ணாடியுமே வந்து சேஞ்ச் பண்ணினேன். அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு சில இதுகள் வேலைப்பாடுகள் வந்து செய்தேன். ஏன்டா செய்தேன்னு சொல்லணும் நம்முடைய சப்ஸ்கிரைபர். இந்த மற்ற இந்த சின்ன கல்லுகள் அப்படி ஒரு சில இதுகள் வந்து மாற்றுவாங்க. இப்போ சின்ன பிள்ளைகள் இல்லாமல் வந்து நம்ம வந்து பைக் வச்சுருக்க மாற்ற மாட்டோம், அப்படியே ஓடி திரிவோம். ஏன்டா இது வந்து இதெல்லாம் பாவிக்கிற வந்து ஆஃபீஸர் மாதிரி பாவிக்கிற ஏன்டா பெட்ரோலுக்காக, அதனால் அப்படி வந்து ஓடி திரிவோம். அதுகளை வந்து ஒரு சின்ன இதில் மாற்றிருப்பாங்க. அடுத்த பெயிண்டிங் எதுவுமே இல்லை, இங்கே அப்படியே இருக்குது. அது வந்து சேவிஸ் ஒன்று போட்டு ஒயில் வந்து அடித்தோடியா பலவலன்னு தெரியும் உங்களுக்கு வீடியோஸுக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்க்குற நேரம் அப்படியே தான் இருக்கும் பைக். இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் பெயிண்டிங் அடித்தா அப்போ தெரியுமே இங்கே இந்த கீறல்களுக்கு அப்படியே தான் இருக்கும் பைக். அதனால் அப்படியே இருக்கும். அதாவது பயப்பட தேவையில்லை நீங்கள் பைக் எடுக்க வரைக்குள்ள. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து என்ன ப்ரைஸில் போகுதுன்னு பார்த்தோம். இதோட ப்ரைஸ் என்ன? 5,30,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 5,30,000. கொஞ்சம் திக்குப்படுது. என்னென்னா நீண்ட நாட்கள் தானே வீடியோ எடுத்து, அதை இப்போ கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பிரச்சனையெல்லாம் தாண்டி போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததால் கொஞ்சம் பேசத்தான் நிறைய கதைகளும் வந்து நமக்கு வரும். ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. நம்முடைய TMF ஃபேமிலி தான், நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த பைக்கு வந்து பார்ப்போம். BIC. அடுத்து NS, அதாவது ஏற்கனவே ஒரு NS காட்டுறதுன்னா BIC. ஆஹா, இது வந்து ஒரு அதிர்ஷ்டம். இந்த NS வந்து எடுக்கிறார்களுக்கு வந்து
ஒரு மிகவும் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லணும். ஏண்டா மிகவும் ஒரு கம்மியான விலையில் வந்து இந்த என்எஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பீட் ரைடர், அதாவது நிறைய பேரெல்லாம் அடித்து நல்ல லுக்காக இருக்குது இந்த என்எஸ். இது வந்து பாருங்கள், டயர் எல்லாமே வந்து பாருங்கள் அப்படியே இருக்குது. அது நல்லா இருக்குது இந்த என்எஸ் வந்து. இதில் வந்து 3 கோடு அடிச்சிருக்காங்க பாருங்கள், 3 கோடு அடிச்சு தெரியுது. அப்படி நல்லா வந்து பாவிச்சிருக்காரு. இந்த நம்ம தெரியும் தானே, என்எஸ் இப்படி பெரிய பைக்கில் வச்சிருக்காங்க. நம்ம இப்படி பாய்ப்போம் வந்து நமக்கு தெரியும் தானே, ஒரு ஆளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், அதை வந்து சொல்ல தேவையில்லை. இந்த பாருங்கள், இதோட ப்ரைஸையும் வந்து நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன? ஒரு அதிர்ஷ்டம் 2019ஆம் ஆண்டு வந்த மாடல். முந்திரவங்க வந்து முந்தி கொள்ளுங்க. ஏண்டா ஒரு இந்த அதிர்ஷ்டத்தில் வந்து என்எஸ் கிடைக்காது, அதுவும் 200 பாருங்கள். 200 என்எஸ் வந்து இந்த விலையில் வந்து எடுக்கிற கஷ்டம். அதுவும் 480 பார்த்தீங்களா, சொல்லி அதிர்ச்சியாக இருக்கா. 4,80,000 இந்த என்எஸோட விலை பாருங்கள். நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம், ஃபோன் நம்பர் கொடுப்போம். இந்த என்எஸ் வந்து எடுக்கிறவங்க வந்து முந்தி கொள்ளுங்க. அப்படி கம்மியான விலையில் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு சின்ன ஒப்பரன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு சலுகை கொடுப்பாங்க அண்ணே அப்படின்னு நினைத்து கொள்கிறேன்னா, அதனால தான் இது வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. 4,80,000 என்ன. ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய். கேமராமேன் கலைப்பில் இருக்கார்.